Hello everyone, welcome to GATE Acharya. So in the time GATE examination date வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ஓபன் ஆக போகுது. என்னைக்குன்னு பார்த்தோம்னா August 28. So அதுல என்னென்ன டீடைல்ஸ்லாம் நீங்க do's and don'ts and everything like detailed information for your application regarding தான் இந்த வீடியோ இருக்கு. So இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யார் இந்த டைம் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா IIT Guwahati தான் இந்த டைம் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் as I have told you 28th August வந்து ஓபன் ஆகுது. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் என்னென்ன டீடைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, கவுஹாத்தி வந்து ஐஐடி கவுஹாத்தி என்னென்ன டீடைல்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி டீடைல்டா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ போஸ்டர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேட் 2026 போஸ்டர்ஸ்ல. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா IISCs and IITs தான் வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே தான் இருக்கு. ஸோ இந்த டைம் கேட் 2026 எக்ஸாமினேஷன் யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுஹாத்தி தான் வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஃபார் 2026 பார்த்தோம்னா. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். So in the GATE examination வந்து it is a computer based test. Okay, so இதுல வந்து specific centers and specific citiesல வந்து இந்த examination வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படின்னா இதோட ஸ்கோர் கார்டு, அதாவது நீங்க GATE examinationsல பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு கொடுப்பாங்க. ஸோ இது ஸ்கோர் கார்டு will be valid for 3 years. ஸோ 3 இயர்ஸ்க்கு இந்த ஸ்கோர் கார்டு வேலிடிட்டி இருக்கு. ஸோ டோட்டலா உங்களுக்கு எத்தனை கோர் பேப்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் திஸ் டைம் யூ ஹாவ் 30 கோர் பேப்பர்ஸ். அந்த 30 கோர் பேப்பர்ஸ் தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அலாங் வித் திஸ் லைக் எக்ஸி பேப்பர் செக்ஷன்ல எவ்வளவு கொடுத்துருப்பாங்க, அதாவது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு கம்பல்சரியா இருக்கும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும். அதுவே XH பேப்பர்ஸ்ல வந்து ரீசனிங் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து உங்களுக்கு கம்பல்சரியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஜெனரல் பேப்பர்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகும். XL பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கம்பல்சரி பேப்பரா இருக்கும். தென் அகைன் பயோகெமிஸ்ட்ரி, பாட்னி, மைக்ரோபயாலஜி இந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும். ஸோ இதுதான் வந்து 3 சேஞ்சஸ் இன் திஸ் லைக் 3 ஆட்-ஆன்ஸ் இன் திஸ் 30 streams. Okay, so உங்களோட எக்ஸாமினேஷன் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4 days உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னைக்குன்னு பார்த்தோம்னா 7, 8, 14 and 15. ஸோ இந்த 4 daysல தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா February மாசம் வந்து உங்களுக்கு டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பை March 19th you'll have your results also in your hand. ஸோ ரெகுலர் பீரியட் என்னைக்கு ஓப்பன் ஆகுது, லைக் ரெகுலரா சொல்லியிருக்கிறது என்னைக்குன்னு பார்த்தோம்னா August 25, பட் அஃபிஷியலா August 28 தான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ க்ளோசிங் டேட் பார்த்தோம்னா September 25 சொல்லியிருந்தாங்க, பட் September 28 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ க்ளோசிங் டேட் ஆஃப் எக்ஸ்டெண்டட் பீரியட், அதாவது அப்ளிகேஷனோட எக்ஸ்டெண்டட் பீரியட் எவ்வளவா சொல்லியிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்டா October 6 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க, பட் October 9 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் பீரியட் இருக்கு. ஸோ இதை பத்தி நான் வந்து அடுத்த பிடிஎஃப்ல வந்து காட்டுறேன். என்னன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா லைக் ஃபீமேல், SC, ST ஆர் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1000 rupees உங்களோட ஃபீஸ். அதுவே நீ எக்ஸ்டெண்டட் பீரியட்ல வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா you'll have plus 500 add-on and 1500 வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே வந்து அதர் கேண்டிடேட்ஸ் லைக் அதர் than female, SC, ST and person with disability மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து 2000 rupees வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸா இருக்கும். along with that extended லைக் எக்ஸ்டெண்டடான டேட்ல பீரியட்ல வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா plus 500 add-on ஆகி you will have around 2500 as your payment details. So eligibility criteria யாரெல்லாம் இதுக்கு applicable அப்படின்னு பார்த்தோம்னா லைக் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் ஃபைனல் இயர் முடிச்சவங்களும் கூட யூ கேன் ரைட் ஃபார் திஸ். ஸோ தேர்ட் இயர்ல இருந்தே யூ கேன் ட்ரை ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ். இவங்க எல்லாருமே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான். ஸோ வென் கம்மிங் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி சைட் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் வாட் இஸ் த திங் இஸ் யூ கேன் டூ யர் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம். Okay, candidates who qualify for GATE can seek admission with possible financial assistance to master's program. So stipend oda master's program பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. So also direct doctoral programs and doctoral programs in relevant branches of engineering, technology, architecture, science, commerce, arts and humanities in institutions supported by the Ministry of Education. So along with this, not only for higher education but also direct doctoral programs பண்ணலாம்.
ஓகே ஸோ டைரக்டா லைக் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் டாக்டோரியல் ப்ரோக்ராம்ஸ் பண்றதுக்கும் இந்த கேட் எக்ஸாமினேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே அண்ட் ஆல்சோ செவரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஜாப்ஸ்குள்ளேயும் என்டர் ஆகலாம். லைக் அரௌண்ட் 256+ கம்பெனிஸ் வந்து பிஎஸ்யூஸ் கீழே இருக்கு. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ள என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இஃப் யூ ஹாவ் யுவர் கேட் எக்ஸாமினேஷன் ஸ்கோர்ஸ். ஸ்கோர் இஸ் ஆல்சோ யூஸ்டு பை சம் காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் அட்மிஷன் டு போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் வித்தவுட் MOE scholarship. So MOE scholarship இல்லாம like gate score இருந்தாவே சில இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து like they'll like give you applications based on your gate score marks. So you have this much of opportunities for your gate examination. So இத பத்தி நம்ம டீடைல்டா வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெளிவா வந்து பார்க்கலாம். So next coming to GATE 2026 information brochure. So இது எல்லாமே உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட், அதாவது GATE 2026 IIT கவுஹாத்தின்னு போட்டீங்கன்னாவே அஃபிஷியல் வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே வரும். ஸோ கிராஜுவேட் aptitude test in engineering 2026. okay so இதுல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, so very first examination dates கொடுத்திருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தோம்னா 7, 8, 14 and 15 இந்த 4 டேட்ஸ்ல you will have your examination. so ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங் டேட் வந்து என்னைக்குன்னு பார்த்தோம்னா 25 சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து Thursday August 28 மாத்திருக்காங்க. அதுவே க்ளோசிங் டேட் என்னைக்குன்னு பார்த்தோம்னா சண்டே September 28 வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ எக்ஸ்டெண்டட் பீரியட் என்னைக்குன்னு பார்த்தோம்னா October 6 சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து October 9 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ these are the dates for your application. So application fees எவ்வளவா இருக்குன்னு பார்த்தோம்னா, as I have told you earlier, முன்னாடியே சொன்ன மாதிரி 1000 வந்து application fees plus 1500 add on ஆகும். அதுவே வந்து அதர் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தோம்னா 2000, அது கூட வந்து 2500 add on ஆகும் extended periodல இருந்தோம்னா. ஓகே ஸோ இதுல வெரி ஃபர்ஸ்ட், அதாவது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வெரி ஃபர்ஸ்டா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் வி டோன்ட் வாண்ட் டு கோ மச் இன்டு திஸ் பிகாஸ் வி ஆல் நோ ரிகார்டிங் திஸ். ஸோ MSQனா என்ன, MTechனா என்ன, NATனா என்ன, ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா அதை பத்தின அப்ரிவேஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் அஃபிஷியல் வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அப்ளை பண்றதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த PDF-ல கொடுத்திருக்காங்க. சோ தென் என்ன சொல்லிருக்காங்க, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகே ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ டோட்டலா இதுல வந்து 30 ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுக்குரிய ஸ்ட்ரீம்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 30 பேப்பர்ஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இதுல XE பேப்பர்ல, அதாவது இன்ஜினியரிங் சயின்சஸ் அப்படின்ற பேப்பர்ல ஒரு செக்ஷன் பேப்பர் டெஸ்ட் மட்டும் ஆட் ஆன் ஆகியிருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா எனர்ஜி சயின்ஸ். ஸோ எனர்ஜி சயின்ஸ் அப்படின்ற பேப்பர் வந்து XE-ல வந்து உங்களுக்கு ஆட் ஆன் ஆகி வந்திருக்கு. ஸோ this is a very new thing for like update over 2026 GATE examination. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ ஆல்சோ கொஸ்டின் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், அண்ட் MSQ மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அண்ட் NAT நியூமரிக்கல் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரிஸ்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா in MCQs only 1 out of 4 ஆப்ஷன் இஸ் கரெக்ட். MCQ டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஏதாச்சும் ஒன்னு தான் கரெக்டா இருக்கும். ஓகே அதுவே மல்டிபிள் செலக்ட் கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா லைக் 2 or 3 ஆப்ஷன் 1 and 2 இஸ் கரெக்ட், அந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். அதுவே வந்து NAT கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வர்ச்சுவலா கீபேட்ல நீங்க நியூமரிக்கல் நம்பர்ஸை வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதான் நியூமரிக்கல் ஆன்சர் டைப் கொஸ்டின். ஸோ ஃபில்லப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு டைப் இன் த கீபோர்ட். ஸோ திஸ் இஸ் வாட் MCQ, MSQ and NAT-ஓட definition. Okay, so then coming to the next one, the candidates must use only the on-screen virtual calculator provided for their calculation. So calculations வந்து exam as it is computer based test, உங்களுக்கு வந்து virtual-ஆவே ஒரு calculator add on பண்ணிருப்பாங்க. So அந்த calculators மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அது தவிர மற்ற calculators you should not use. Okay, so candidates are allowed to appear for 1 or 2 test papers only. So இதுல என்னன்னா you have 2 opportunities. One is primary paper, another is secondary paper. So primary paper எடுத்துக்கலாம், secondary paper எடுத்துக்கலாம். So one
ஒன்னு பிரைமரி மட்டும் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். So one thing is like primary or secondary, any 2 papers only you can choose. Okay, so based on your stream they'll give like 5 to 6 streams or 2 streams along with that as your secondary one. You can choose any one from your secondary papers. Okay, so detailed வந்து like இத பத்தி secondary papers இந்த stream ல இருக்கவங்க எந்த secondary papers choose பண்ணலாம் அப்படின்றதையும் டீடைலா சொல்லிருப்பாங்க. So I'll say you that also. Okay, so who can write this அப்படின்னு பார்த்தோம்னா, as I have told you earlier, third year ல இருந்து you can give multiple attempts. There is no age limit for writing your GATE examination. And யாரெல்லாம் இதுக்கு eligible அப்படின்னு பார்த்தோம்னா, government approved degree program in engineering, technology, architecture, science, commerce, arts, humanities. So இந்த divisionல இருந்தீங்க அப்படின்னா you guys can apply for this. அது மட்டும் இல்லாம if you are doing your MBBS, BDS, BVSC and BSc in architecture, like BSc in agriculture, horticulture and forestry. So இந்த கேட்டகரிக்கு கீழே நீங்க வந்து like degree பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் you are also eligible to write your GATE examination. Okay, so then coming to next one, like 4 days examinations. இந்த details எல்லாமே நம்ம ப்ரீவியஸாவே பார்த்தோம். extended date of your application, அதாவது August 28 ஸ்டார்ட் ஆகி September 28 முடியுது. and extended date வந்து October 9 வரைக்கும் இருக்கு. 4 days of examinations will be held on February 7, 8, 14 and 15. So this is the very most highlights of this GATE 2026 examination. So third பாத்தீங்க அப்படின்னா important dates. So important dates நான் ஆல்ரெடி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட், எக்ஸ்டெண்டட் டேட் எல்லாமே த்ரைஸ் வந்து இந்த வீடியோலே சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டேட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் கேட்டகரி பேப்பர் அண்ட் எக்ஸாமினேஷன் சிட்டி. அதாவது சப்போஸ் பேப்பர்ஸ் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலோ இல்லை சிட்டி வந்து மாற்றி கொடுத்துட்டீங்க, எக்ஸாமினேஷன் சென்டர் சிட்டி வந்து மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலோ, எந்த கேட்டகரி கீழே வரீங்களோ அந்த கேட்டகரியை மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே யூ ஹாவ் லைக் சேஞ்சிங் டேட். என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ November 6th தான் வந்து சேஞ்சிங் டேட். அதுக்குள்ள நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் அரௌண்ட் 200+ cities, 200 cities in India. அதாவது 200 cities வந்து சென்டர்ஸா வந்து அவைலபிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த 200 cities-ல உங்களுக்கு எது வந்து அப்ளிகபிள், எது வந்து ஈஸியோ நீங்க அங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அட்மிட் கார்ட்ஸ் என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, அரௌண்ட் January 2 வந்து உங்களுக்கு அப்ளை லைக் என்ன சொல்றது அட்மிட் கார்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஹால் டிக்கெட்ஸ் வந்து they will be providing by your January 2. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு திஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 4 டேட் சொல்லியிருந்தோம்ல. டைமிங் என்னைக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, forenoon செஷன்ல 9:30 AM இருந்து 12:30 PM வரைக்கும் இருக்கும். அதுவே ஆஃப்டர்நூன் செஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 2:30 PM to 5:30 PM வரைக்கும் உங்களுக்கு எந்த எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் என்னைக்குன்னு பார்த்தோம்னா March 19th வந்து ரிசல்ட் வரும். ஸோ as of a whole ஸ்கோர் கார்ட்ஸ் எப்போ அவைலபிள் ஆகும்? March 19th வந்து உங்களுக்கு ரிசல்ட் வெளிவிடுறாங்க அப்படின்னா ஸ்கோர் கார்ட்ஸ் வந்து March 27th வெளிவந்துடும். March 27 to March 31st March 27ல இருந்து May 31st உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ ஸ்கோர் கார்ட்ஸ் அவைலபிள் ஃபார் டவுன்லோட் by paying a fee of ₹500 per test paper. So இந்த ஸ்கோர் கார்ட்ஸ் வந்து 500 rupees நீங்க பே பண்ணி you can download this score card. So okay, so என்னைக்கு இதை நீங்க பண்ணிக்கலாம், அதாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா June 1st இருந்து December 31st வரைக்கும் உங்களுக்கு இந்த டேட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதுக்குள்ள நீங்க உங்க ஸ்கோர் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். as I have told you, ஸ்கோர் கார்டு வந்து 3 yearsக்கு வேல்யூபிள் இருக்கு. ஸோ as of a whole என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, November 6th உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்ளிகேஷன்ல அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் தட். அண்ட் January 2 பார்த்தோம்னா உங்களுக்கு அட்மிட் கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு. அண்ட் தென் எக்ஸாமினேஷன் டைமிங் பார்த்தோம்னா forenoon செஷனுக்கு 9:30 இருந்து 12:30 வரைக்கும். அதுவே ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தோம்னா 2:30 இருந்து 5:30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா March 19th வந்து ரிசல்ட்ஸ் வெளிவந்துடும். அதுவே வந்து ஃப்ரீ டவுன்லோட் ஸ்கோர் கார்ட்ஸ் டவுன்லோட் பண்றது என்னைக்கு பண்ணிக்கலாம்னா March 27th இருந்து March 31 நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவே ஸ்கோர் கார்ட்ஸ் எப்போ வரும்னா 500 rupees நீங்க பேமெண்ட் பண்ணதும் June 1 இருந்து December 31st நீங்க என்னைக்கு பண்ணாலும் யூ கேன் கெட் யுவர் ஸ்கோர் கார்ட்ஸ்.
Okay, so when coming to pattern of examination, இந்த examination எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, as I have told you earlier, computer based test English languageல இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு 3 ஹார்ஸ்க்கு நடக்கும். ஸோ டோட்டலா எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 30 ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா, இந்த 30 ஸ்ட்ரீம்ஸ்லயும் கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தோம்னா ஜென்ரல் ஆப்டிடியூடு பேஸ் பண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லாம செலக்ட் கேண்டிடேட் எந்த 30 ஸ்ட்ரீம்ஸ்ல எந்த சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்றாங்களோ அந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, so as I have told, MCQ, MSQ and NAT type of questions இருக்கும். and test of abilities பார்த்தோம் அப்படின்னா recall, comprehension, application, analysis and synthesis பேஸ் பண்ணி questions இருக்கும். so next number of questions பார்த்தோம்னா you have 65 questions. அந்த 65 questionsல 10 out of 65 questions, 10 questions will be based on your general aptitude and remaining 55 questions will be based on your subject core. So then coming to the distribution of marks, so marks எதை பேஸ் பண்ணி லைக் எவ்வளோ மார்க்ஸுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா certain subjects doesn't have mathematics. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸுக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியும் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாத சப்ஜெக்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியும் they have separated marks allotment பார்த்தோம்னா. ஸோ distribution of marks in all papers except எதுல எல்லாம் பார்த்தோம்னா AR, CY, DA, EY, GE, GG, MA, PH, ST, XL and XH. ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸை தவிர மற்ற எல்லா கேட்டகரி ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் 15 மார்க்ஸுக்கு இருக்கும். அதுவே இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 13 மார்க்ஸுக்கு இருக்கும். சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் வில் ஹாவ் ஃபார் 72 மார்க்ஸ். டோட்டல் 100 மார்க்ஸுக்கு இருக்கும். ஸோ XE-ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ 15 மார்க்ஸா இருக்கும். XE ஆல்சோ ஹாஸ் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர். ஓகே, ஸோ ஹியர் XE பேப்பருக்கு மட்டும் 15 மார்க்ஸ் வந்து ஆட் ஆனா இருக்கும். ஓகே, when comparing to other papers 13 தான் மேத்தமெட்டிக்ஸ். but XE க்கு மட்டும் you have 15 marks as your mathematics side. okay, so next பார்த்தோம் அப்படின்னா லைக் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாத சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி மார்க்ஸ் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லைக் ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு 15 மார்க்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்க்கு ரிமைனிங் 85 மார்க்ஸ் ஃபுல்லாவே கொடுத்துட்றாங்க. ஸோ டோட்டல் 100 மார்க்ஸ். ஸோ மார்க்கிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எய்தர் 1 மார்க் கொஸ்டின்ஸா உங்களுக்கு இருக்கலாம், இல்லை 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸாவும் இருக்கலாம். ஸோ எப்படி வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ MSQ and NAT questions you don't have negative markings. so MCQ questions அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கு. ஸோ 1 மார்க் கொஸ்டினுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1/3 ஆஃப் மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதாவது 3 questions தப்பா எழுதுனீங்கன்னா 1 மார்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் ஃபார் லைக் 1 மார்க் கொஸ்டின். அதுவே வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் 2/3 of your marks will be reduced. So இந்த மாதிரி தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கு. MCQக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க்கிங், whereas MSQ and NAT கொஸ்டின்ஸ்க்கு you don't have negative markings. So when coming to administrative endல பார்த்தோம்னா gate examination is conducted by, அதாவது கொஸ்டின் பேப்பர் எல்லாம் யாரு செட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா Indian Institute of Science, IISc and then like 23 Indian Institute of Technology, IITs தான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ விச் இஸ் கம்மிங் அண்டர் நேஷனல் கார்பரேஷன் போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதுக்கு கீழே தான் வருது. ஸோ திஸ் வில் பி லைக் ஹேண்டட் ஓவர் டு OI ஆர்கனைசேஷன் இன்ஸ்டியூட் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் த எக்ஸாமினேஷன்ஸ் அட் ஆல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்டுக்கு உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 30 டெஸ்ட் பேப்பர்ஸ் அவைலபிளா இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அண்ட் தென் ஒன் நியூ திங், அதாவது 2026ல நியூ திங் ஆட் ஆன் ஆகியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி சயின்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து செக்ஷனல் டெஸ்ட் பேப்பர் வந்து எது கூட ஆட் ஆன் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் சயின்சஸ் XE பேப்பர் கூட ஆட் ஆன் ஆகிருக்கு. திஸ் இஸ் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைலைட் ஓவர் கேட் எக்ஸாமினேஷன் 2026. ஓகே, ஸோ the candidate should apply for this only through online. There is no offline mode of application for GATE examination. So online mode la mattum da unala apply panna mudiyum. Okay, so further details regarding like any doubts idu patti irunchu appadina they have also provided you email and then phone numbers. So zonal coordinating institute for GATE 2025 and list of examination cities. So உங்களுக்கு cities எல்லாமே கொடுத்திருக்காங்க. So இப்போ நம்ம
ஐஐடி மெட்ராஸ்குள்ள தான் வந்து தமிழ்நாடு வந்து வரும். ஸோ ஐஐடி மெட்ராஸ்ல பார்த்தோம் அப்படின்னா லைக் சென்னை அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர் ஃபார் கான்டாக்ட் அண்ட் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், பாண்டிச்சேரி, தெலுங்கானா, இதெல்லாம் இந்த சிட்டிஸ்ல சர்டைன் சிட்டிஸ், இந்த ஸ்டேட்ஸ்ல சர்டைன் சிட்டிஸ் எல்லாமே ஐஐடி மெட்ராஸ் கூட தான் வந்து இருக்கு. ஸோ ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இந்த கேட் எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் மெயில் them or call them for the number what they have given in this PDF. So what are all the opportunities of writing and clearing out your GATE examinations with percentile? So in the percentile oda neenga clear பண்ணீங்க அப்படின்னா you have the opportunity of entering into IITs for your post graduation programs, not only in IITs but also in some other reputed institutions குள்ள நீங்க வந்து enter ஆக முடியும். And also like along with stipends வந்து நீங்க படிக்கிறதுக்கான opportunities இருக்கு. And also direct doctoral programs பண்ணவும் முடியும். And one more thing is like PSU sectors க்கு கீழ you will have like job opportunities. So PSU sectors அப்படின்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். ஸோ இதுக்கு கீழே என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏஏஐ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், அண்ட் தென் கோல் இந்தியா லிமிடெட், சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், செனாப் வேலி பவர் ப்ராஜெக்ட் லிமிடெட், Damor Valley Corporations, Electronics Corporation of India Limited, and then Engineers India Limited, GAIL and GAIL Limited, and then Grid India, Indian Oil Corporation Limited, Maison Dock Shipbuilders Limited, National Alumini Company Limited. So இந்த மாதிரி like different various companies வந்து உங்களுக்கு இருக்கு. So where you can get score which you can enter into such type of PSU sectors. Okay, so barrier minimum scale பார்த்தோம்னா ரொம்ப higher LPA வா தான் இருக்கும். minimum scale pay scale higher LPA வா தான் இருக்கும். Next, eligibility for GATE 2026 அப்படின்னு பார்த்தோம்னா like degree program in engineering, technology, architecture, science, commerce, arts and humanities. இதுக்கு கீழே நீங்க வந்து டிகிரிஸ் முடிச்சிருந்தாலும் அல்லது institution of engineering and then institution of civil engineering, institution of electronics and telecommunication engineering, Aeronautical Society of India, Indian Institute of Chemical Engineering including polymer and environmental group, and then Indian Institute of Metals, Indian Institute of Industrial Engineering. So இதுக்கு கீழே நீங்க examinations clear பண்ணியிருந்தாலும் which is approved by MOE, AICTE and then UGC, UPSC. So இதில் approve ஆகியிருந்தாலும் you can write this GATE examination. Along with this not only 4 years course, 3 years course, arts கீழே இருக்கவங்க, அதாவது engineering or technology, science, commerce, arts, architecture, humanity. So இதுக்கு கீழே bachelor's degrees 3 yearsல நீங்க முடிச்சிருந்தாலுமே you guys are come under this eligibility criteria for writing this examination. Then eligibility criteria அப்படின்னு பார்த்தோம்னா as I have told you BE, BTech, BPharm முடிச்சிருக்கவங்க, BArch முடிச்சிருக்கவங்க, நேவல் ஆர்கிடெக்சர் ஆர் ஆர்கிடெக்சர், நேவல் ஆர்கிடெக்சர் பிளானிங் இதுக்கு கீழே இருக்கவங்க, BSc ரிசர்ச் ஆர் BS பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ்ல இருக்கவங்க, அண்ட் ஃபார்ம் டி முடிச்சிருக்கவங்க, ப்ரொஃபஷனல் ஃபார்மசி டாக்டோரியல் ப்ரோக்ராம் 6 இயர்ஸ்க்கு முடிச்சிருக்கணும், அண்ட் MBBS, BDS, BBST மெடிக்கல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் முடிச்சிருக்கவங்க, MSc, MA, MCA ஆர் ஈக்குவலன்ட் டிகிரிஸ் விச் இஸ் இன் பிரான்ச் ஆஃப் arts, science, mathematics, statistics, computer applicants or equivalent to that. So idhula mudichirukanga. And also ME or MTech post BSc. So இதெல்லாமே integrated programs, degrees, engineering or technology முடிச்சிருக்கவங்க. And then ME or MTech or MPharm or dual degree இந்த degrees perform பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் BSc, BA, BCom, INT, MSc or INT, BS or integrated. INT means integrated. So which is like 5 years programs. இது முடிச்சிருந்தீங்கனாலும் professional society examination which is equivalent to BE or BTech or BArch. And then BSc architecture, horticulture or forestry which is a 4-year program. So இது எல்லாமே நீங்க முடிச்சிருந்தீங்க, முடிச்சு லைக் இது எல்லாமே லைக் 3rd year நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் சரி, 4th year நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதை முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் we can write this GATE examination. This is what eligibility criteria for writing your GATE examination. So next, coming to next one. ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன்ல 30 ஸ்ட்ரீம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த 30 ஸ்ட்ரீம்ஸ் தான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் பிளானிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃப்ரம் டிசைன் டு லைஃப் சயின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து
30 stream of papers இருக்கு. ஸோ இதுல வந்து XC, XH and XL இது எக்ஸப்ஷனல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து XCல கம்பல்சரி ஒன்னா இருக்கு. 15 மார்க்ஸுக்கு இந்த கொஷின்ஸ் இருக்கும். அதை விட்டு லைக் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், சாலிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், பாலிமர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, அட்மாஸ்பரிக் அண்ட் ஓஷனிக் சயின்சஸ், and then engineering science. So in the streams any two you can select. Okay, so optional papers or sections நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் XH பேப்பர்ல என்ன கம்பல்சரி ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசனிங் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் தான் வந்து கம்பல்சரி ஒன். ஸோ அதர் தேன் தட் ஒன் ஆப்ஷனல் செக்ஷனா வந்து எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், லிங்குவிஸ்டிக், பிலாசபி, சைக்காலஜி அண்ட் சோசியாலஜி இது வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸல் பேப்பர் செக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி தான் வந்து கம்பல்சரியா இருக்கு, விச் இஸ் ஃபார் 25 மார்க்ஸ். ஓகே, ஸோ இதுல வந்து 2 ஆப்ஷனல் செக்ஷன்ஸ் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும், விச் இஸ் அண்டர் பயோகெமிஸ்ட்ரி, பாட்னி, மைக்ரோபயாலஜி, ஜுவாலஜி அண்ட் ஃபுட் டெக்னாலஜி. ஸோ இதுல வந்து நீங்க ஏதாவது 2 வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆப்ஷனல் செக்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா. ஸோ ஏஆர் பேப்பர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏ வந்து கம்பல்சரி ஒன்னா இருக்கும். பார்ட் பில பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கிடெக்சர், பார்ட் B2ல பார்த்தோம்னா பிளானிங்கா இருக்கும். பேஸ்ட் ஆன் திஸ் கொஸ்டின்ஸ் வில் பி பேப்பர் செக்ஷன்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அதுவே ஜிஇல பார்த்தோம்னா பார்ட் ஏ கம்பல்சரியா இருக்கும், பார்ட் B1ல சர்வைவிங் அண்ட் மேப்பிங்கா இருக்கும். அதுவே பார்ட் B2ல பாத்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் அனாலிசிஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ லைக் ஜிஜி பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏ கம்பல்சரி, பார்ட் B1 ஜியாலஜி டைப் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் பார்ட் B2ல ஜியோ பிசிக்ஸ் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ஸ்ட்ரீம்ல இருக்கவங்க என்னென்ன செகண்டரி பேப்பர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஐ ஹவ் டோல்ட் யூ 2 பேப்பர்ஸ் சூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஒன் இஸ் பிரைமரி அண்ட் அனதர் இஸ் செகண்டரின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நீங்க ஏஇ ஸ்ட்ரீம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் செலக்ட் பேப்பர்ஸ் ஃப்ரம் சிஇ, எம்இ அண்ட் எக்ஸி, விச் இஸ் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் தென் இன்ஜினியரிங் சயின்சஸ்ல வந்து எடுக்கலாம். ஓகே, இஃப் யூ ஆர் அண்டர் ஏஜி கேட்டகரியில இருந்தீங்கன்னா சிஇ மட்டும்தான் எடுக்க முடியும், சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான் எடுக்க முடியும். அதுவே ஏஆர்ல வந்தீங்க அப்படின்னா ஏஆர் கோர்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா சிஇ ஆர் ஜி எடுக்கலாம். பிஎம்ஆர் இருந்துச்சுன்னா பயோமெடிக்கல் இருந்துச்சுன்னா பிடி ஆர் ஐஎன் எடுக்கலாம், பயோடெக்னாலஜி ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். பிடி பண்றீங்கன்னா பிஎம் ஆர் எக்ஸல் எடுக்கலாம், life sciences and then biomedical. And CE civil engineering na you have like different streams எடுக்கிற மாதிரி இருக்கும். AE, AG, AR, ES, GE, NM and XC இதுல எந்த ஸ்ட்ரீம்ஸ் வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் செகண்டரி பேப்பரா. CH பண்றீங்க அப்படின்னா கெமிக்கல் பண்றீங்கன்னா and then ES, PE and XC இது மூணுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். CS னா DA, EC and then GE, MA, PH, ST இந்த கோர்சஸ்ல நீங்க எது வேணாலும் ஒன்னு சூஸ் பண்ணிக்கலாம் செகண்டரி பேப்பரா. ஸோ எதனால இந்த செகண்டரி பேப்பர் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா, இப் சப்போஸ் பிரைமரி பேப்பர்ல நீங்க வந்து லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்ஸ் உங்களுக்கு வரல, செகண்டரி பேப்பர்ல வந்திருக்கு அப்படின்னா யூ கேன் யூஸ் யூர் செகண்டரி பேப்பர் ஸ்கோர் கார்டு. ஓகே, ஸோ த திங் இஸ் லைக் 2 times அப்ளை பண்ணணுமா அப்படின்னா நோ, only one single time you have to apply for both primary paper and secondary paper. Okay, so one person can apply only once for this examination. Okay, so next பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா DA, EC, IN, PH. ES ல பார்த்தோம்னா CE, CH and GE. And then EY ல பார்த்தோம்னா XL, GE ல பார்த்தோம்னா AR, CE, CS, ES and then GG. இந்த மாதிரி 30 ஸ்ட்ரீம்ஸுக்கும் நீங்க வந்து எந்த ஸ்ட்ரீம்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வேர் யூ கேன் வியூ திஸ் பிடிஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னா கேட் ஐஐடி குவஹாத்தியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் கோ அண்ட் கிளிக் ஓவர் தட் லிங்க் அண்ட் தென் என்டர் இன்டு திஸ் அண்ட் தென் யூ கேன் see which paper you can choose. So next application process பார்த்தோம் அப்படின்னா like your GATE examination 2026 application should be submitted through GATE online application processing system which is GOPS. ஓகே, ஸோ இதுல என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா போட்டோகிராஃப்ஸ் தேவைப்படும், சிக்னேச்சர் அண்ட் தென் போட்டோ ஐடிஸ் தேவைப்படும். ஸோ எந்த போட்டோ ஐடிஸ் நீங்க அப்ளிகேஷன் அப்போ நீங்க சப்மிட் பண்றீங்களோ அதே சேம் போட்டோ ஐடி தான் நீங்க எக்ஸாமுக்கு என்டர் ஆகும்போது ஒரிஜினல் காப்பியா நீங்க எடுத்துட்டு போகணும். ஓகே, ஸோ சப்போஸ் நீங்க ஓட்டர் ஐடி சப்மிட் பண்ணிட்டு ஆதார் கார்டு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இஃப் யூ ஆர் சப்மிட்டிங் யுவர் ஓட்டர் ஐடி தென் டேக் ஆன் யுவர் ஓட்டர் ஐடி டு த எக்ஸாமினேஷன் சென்டர். Okay, which should be our original copy.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பேமெண்ட்ஸ் மஸ்ட் பி மேட் ஆன்லைன் பை யூசிங் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, வாலெட் ஆர் யூபிஐ. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் ஃபீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தோம்னா 1000, எக்ஸ்டெண்டட் பீரியட்ல நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ 1500 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸா இருக்கும். அதுவே வந்து அதர் கேண்டிடேட்ஸ்க்கு யூ ஹாவ் 2000. எக்ஸ்டெண்டட் டேட் October 9th வரைக்கும் நீங்க எடுத்துக்கிறீங்க, அதாவது September 28க்குள்ள உங்களால பே பண்ண முடியல, October 9 வரைக்கும் நான் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ யூல் ஹாவ் அரௌண்ட் 2500 rupees as your application fees. ஓகே. கமிங் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ், அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, அப்லோடிங் போட்டோகிராஃப், சிக்னேச்சர் எல்லாமே, ஐடி ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட்டையும் முடிச்சக்கு அப்புறம் செக் on the status whether your application is accepted or rejected. Okay, so received under scrutiny, accepted, defect status, status after rectification, rejected. So இதுல எது வேணாலும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன்ல காட்டலாம். So please check on that, like continuously check பண்ணிட்டுருங்க. So next வந்து after checking that admission card வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எப்போனா January 2nd வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஹால் டிக்கெட்ஸ் வந்து லைக் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கேட் ஸ்கோர்ஸ் வந்து வியூ பண்ணி கேட் ஸ்கோர் கார்டை வந்து யூ கேன் டவுன்லோட் இட். ஓகே. ஸோ டவுன்லோட் பண்றதுக்கு யூ ஹாவ் 500 ஆஃப் ஃபீ பேமெண்ட் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 பேப்பர்ஸ் இருக்கு, பிரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ இது ரெண்டையுமே ஒரே அட்டெம்ப்ட்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். யூ ஷுட் நாட் அப்ளை ட்வைஸ். ஓகே. ஸோ ஒன்லி 1 person கேன் ரெஜிஸ்டர் வித் 1 email address. ஓகே. ஸோ ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் யூ கேன் அப்ளிகேஷன் போட முடியும். ஸோ அந்த ஒரே டைம்ல யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் போத் பிரைமரி பேப்பர் அண்ட் தென் செகண்டரி பேப்பர். இல்லை நான் பிரைமரி பேப்பர் மட்டும் எழுதுறேனாலும் இட் இஸ் ஃபைன், பிரைமரி பேப்பர் மட்டும் நீங்க எழுதிக்கலாம். ஓகே. ஸோ என்ரோல்மெண்ட் ஐடி இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் உள்ள போனதுக்கு அப்புறம் லைக் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் தான் வந்து என்ரோல்மெண்ட் ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈச் ரெஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் வில் பி ப்ரொவைடட் வித் அ யூனிக் என்ரோல்மெண்ட் ஐடி. ஸோ அப்பான் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இமெயில் கண்டெய்னிங் த என்ரோல்மெண்ட் ஐடி வில் பி சென்ட் டு த கேண்டிடேட். ஸோ உங்க இமெயில வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி வந்து அனுப்பி விட்டுருவாங்க. ஓகே. த என்ரோல்மெண்ட் ஐடி வில் பி நீடட் ஃபார் ரெஃபரன்ஸ் இன் ஆல் future communications pertaining to the examination. So இந்த enrollment ஐடியா வந்து நீங்க சேஃபா வச்சுக்கணும். ஸோ ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து அந்த enrollment ஐடி வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ கீப் தட் ஒன் அஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு யூ கேன் செட், லைக் நான் சொன்ன மாதிரி யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, என்ரோல்மெண்ட் ஐடி கூடிய பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்து நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். So what are all the things you have to follow for applying this அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் உங்க நேமுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஸ்டர், ஸ்ரீ, டாக்டர், மிஸ்ஸஸ், எந்த நீங்க லைக் என்ன நீங்க முடிச்சிருந்தீங்க, என்ன கிராஜுவேஷன் நீங்க முடிச்சிருந்தாலும் யூ ஷுட் நாட் ஆட் ஆன் தட். அண்ட் ஆல்சோ லைக் டைட்டில்ஸ் வந்து நீங்க ஆட் ஆன் பண்ணக்கூடாது when you are filling your application. ஓகே. ஸோ உங்களோட அட்ரஸ், கம்யூனிகேஷன் கூட பின்கோட் கண்டிப்பா இருக்கணும். ஓகே. அண்ட் ஆல்சோ எலிஜிபிலிட்டி டிகிரியும் வந்து அதை பத்தின டீடைல்ஸ் யூ ஹாவ் டு என்டர். தென் இன்ஸ்டிடியூஷன் ஆர் காலேஜ் நேம் அலாங் வித் த அட்ரஸ் யூ ஹாவ் டு ப்ரொவைட். அண்ட் சாய்ஸ் ஆஃப் கேட் பேப்பர்ஸ், எந்த பேப்பர் நீங்க சூஸ் பண்றீங்க, அதாவது எந்த ஸ்ட்ரீம் அவுட் ஆஃப் 30ல எது சூஸ் பண்றீங்க அப்படின்றதையும் இருக்கணும். விச் சிட்டி ஆர் கோயிங் டு சூஸ். ஓகே. ஸோ தமிழ்நாட்டில் எந்த சிட்டி நீங்க சூஸ் பண்றீங்க, அந்த சிட்டில எந்த சென்டர் சூஸ் பண்ண போறீங்க, அந்த டீடைல்ஸும் இருக்கணும். அண்ட் ஆல்சோ உங்க போட்டோகிராஃப் நீங்க போஸ்ட் பண்றது வந்து இட் ஷுட் பி வித் குட் கிளாரிட்டி. ஓகே. ஸோ குட் கிளாரிட்டியா இருக்கணும். அது எந்த மாதிரி குவாலிட்டியில இருக்கணும் அப்படின்றதையும் நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ சிக்னேச்சர் அண்ட் தென் போட்டோகிராஃப் எந்த சைஸ்ல இருக்கணும், எந்த குவாலிட்டியில இருக்கணும், அண்ட் தென் எந்த லைக் அமௌண்ட் ஆஃப் எம்பியில இருக்கணும், எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டா சொல்றேன். ஸோ அண்ட் ஆல்சோ ஸ்கேன்டு போட்டோ ஐடென்டிட்டியோட ஸ்கேன்டு காப்பியும் விச் ஷுட் பி லைக் ப்ரொவைடட் இன் அ வெரி குட் மேனர். நெக்ஸ்ட் ஸ்கிரைப் ரிலேட்டட் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தா, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து தே கேன் யூஸ் தேர் ஸ்கிரைப் ஆல்சோ.
also. But one thing is like the scribe should be like minimum qualification இருக்கும். இதாவது இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறவங்களை விட அவங்க 3 years வந்து கம்மியான டிகிரி முடிச்சவங்களா இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 3rd year or 4th yearல இருக்கீங்க அப்படின்னா the candidate must be in 1st year. ஓகே, ஸோ ஈக்குவலான எலிஜிபிள் கிரைட்டேரியால இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்கிரைபோட இது லைக் டிஸ்கிரிப்ஷன் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கவங்களை கூட நீங்க கூப்பிட்டு எழுத வச்சுக்கலாம். ஸோ ஸ்கிரைபா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Scribes are arranged by candidates. Candidates வந்து scribe choose பண்ணாங்கன்னா அவங்களோட eligible criteria இப்படியா இருக்கணும். அதாவது 3 years minimum from the person who is writing the examination. Minimum qualification from the person who is writing the examination. அதே வந்து like scribes arranged by gate like அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து எப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட் ஸ்கிரைபா ஆக்ட் பண்ணியிருக்கவங்க ஃபார் திஸ் இயர் ஆல்சோ தேல் கம்பைன் யூ. ஓகே, ஸோ compensatory time will be provided for person with disabilities. You'll have around 60 minutes extra when comparing to other candidates. So 4 hours அரௌண்டா வந்து உங்களுக்கு வந்து டைமிங்ஸ் இருக்கும் எக்ஸாமினேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக. உங்களுக்கு சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் தான் வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணும்போது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் அப்லோட் பண்ணணும். ஸோ ஹவு மச் சைஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 centimeter width and 4.5 centimeter heightல இருக்கணும். And 70% of photograph should be your face. Okay, other backgrounds cover பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. 70% வந்து உங்களோட ஃபேஸா தான் இருக்கணும். And then if you are wearing some glasses, colored glasses on your like faces, you should remove on that. And then உங்களோட பிக்சல் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 530ல இருந்து 690 வரைக்கும் பிக்சல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஜேபேக் ஃபார்மேட்ல இருக்கணும். அண்ட் தென் கேபி பார்த்தோம் அப்படின்னா லைக் எம்பி கூட போகக்கூடாது. லைக் நான் 5 KB அண்ட் மினிமம் ஆஃப் 5 KBல இருந்து மேக்ஸிமம் ஆஃப் 600 KBஸ்குள்ள வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கணும். ஓகே, இந்த ஒரு பேசிஸ்ல தான் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அதுவே நீங்க வந்து சிக்னேச்சர் போடுறீங்க அப்படின்னா ஸோ அதையும் வந்து ஜேபேக் ஃபார்மேட்ல தான் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் should be between 2.75 to 3.75. So 70 to 80% of image should cover your signature. And இதோட லைக் மேக்ஸிமம் கேபி எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா 3 to 300 KBs தான் இருக்கணும். பிக்சல் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 580ல இருந்து 180 வந்து இருக்கணும். அதுவே மினிமம் பாத்தீங்கன்னா 250ல இருந்து 80 பிக்சல்ஸ் வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பிக்சல்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ they have also provided you samples like what are all the do's and don'ts in your photograph, uploading your photographs and signatures. Okay, so இதுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இமேஜஸ் இதுல பார்த்தோம்னா லைக் இந்த மாதிரி ஒரு போட்டோஸ் தான் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ சாம்பிள் அக்செப்டபிள் போட்டோகிராஃப்ஸ் வந்து உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அக்செப்டபிள் போட்டோகிராஃப்ஸ் அதாவது ஒரு பிக்சர்ல இந்த மாதிரி ஒரு லைக் கார்னர்ல போட்டோகிராஃப்ஸ் இருக்கிறது, அண்ட் தென் லைக் பேக்ரவுண்ட்ஸ் கவர் பண்ணி போட்டோகிராஃப்ஸ் இருக்கிறது, அண்ட் தென் லைக் அது வித் பீப்புள் வித் அரவுண்ட் அனதர் பீப்புள் கூட இருக்கிறது, சன்கிளாஸ் வியர் பண்ணிருக்கிறது, ஷேடோ அடிச்ச மாதிரி இருக்கிறது ஃபேஸ்ல, அண்ட் தென் வியரிங் ஹெட் கவர்ட் போட்டோகிராஃப்ஸ். ஸோ இந்த மாதிரி போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் யூ ஷுட் அவாய்ட். ஓகே, so then coming to signatures பார்த்தோம் அப்படின்னா minimum of 70 to 80% வந்து most of signature cover பண்ண மாதிரி தான் இருக்கணும். dark background, capital letter, and then blue or black one. Signature should be allowed only in blue or black. Other than that you should not use some other colors at all. And then initials மட்டும் போடுறது, அது மட்டும் இல்லாம like half the page like இந்த மாதிரி slantingல இருக்கிறது, and then half the page outer the box, இந்த மாதிரியான signatures எல்லாம் not acceptable. Nearly 70 to 80% of the signature should be covered and it should be very much proper. Okay, நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரூனிட்டில வச்சுக்கலாம், வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுக்கலாம், அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகே, if it is in scrutiny they'll go for like verification. So verifications நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு if it is all good எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா they'll accept your application. So this is what application with scrutiny and rectification. Okay,
So your admit cards அப்படின்னு பார்த்தோம்னா can be downloaded on January 2026. Okay, admit cards will not be sent through post or emails. You can only download through official websites. Okay, here உங்களோட எக்ஸாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா 65 questions 100 marks அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 40 minutes முன்னாடியே நீங்க எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வந்துடணும். ஸோ 30 minutes டிலே ஆகி லைக் லாஸ்ட் 10 minutes முன்னாடி வரீங்க அப்படின்னா கூட they are not allowed. ஸோ 40 minutes ப்ரியராகவே நீங்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்க்கு வந்து நீங்க போயிடணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டீடைல்ஸ் ஆஃப் கேட் எக்ஸாமினேஷன் சொன்ன மாதிரி எம்எஸ்கியூ லைக் எம்சிக்யூ அண்ட் தென் என்ஐடி கொஸ்டின்ஸ் இருக்கும். எம்சிக்யூல தான் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கு. 1 marks இந்த 1 mark கொஸ்டின்ஸ்க்கு 1/3 marks ரிடக்ஷன் ஆகும். அதுவே 2 mark கொஸ்டின்ஸ்க்கு 2/3 marks வந்து ரெடியூஸ் ஆகும். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 1 mark or 2 mark கொஸ்டின்ஸ் ரெண்டுமே கேரி ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தே ஹேவ் ஆல்சோ ப்ரொவைட் யூ லைக் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ எம்சிக்யூல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஆப்ஷன் சி ஒன்லி அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லைக் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எனி 2 வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், எனி 3 செலக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். லைக் ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி, ஆப்ஷன் டி, சி அண்ட் பி, இந்த மாதிரி உங்களுக்கு எனி 3 ஆப்ஷன்ஸ் 2 ஆப்ஷன் மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ். அதுவே வந்து NAT questions, numerical answer type questions அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல யூ ஹாவ் அ fill in the blanks. ஸோ இதை வந்து நீங்க வந்து கீபேட்ல நம்பர்ஸ் டைப் பண்ற மாதிரி இருக்கும். எனி ஆன்சர்ஸ்க்கு நீங்க நம்பர்ஸ் டைப் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் உங்க எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் டெஸ்ட் அப்படின்றனால கால்குலேட்டர் வர்ச்சுவலா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதர் தான் தட் மற்ற கால்குலேட்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க வர்ச்சுவல் கால்குலேட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் த ஹோல் ரிகார்டிங் யுவர் GATE examinations. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லைக் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்ல எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் லைக் ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அண்ட் தென் ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதுல பார்த்தோம்னா லைக் எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஸ்ட்ரீம்ஸுக்குமே வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 15 மார்க்ஸுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ ரிமைனிங் கம்பல்சரி செக்ஷன்ஸ் வந்து 85, 60, 55, 25, 15, 25 இந்த மாதிரி டிஃபர் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆப்ஷனல் செக்ஷன்ஸ்ல மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டலா ஆக்சுவலா 100 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி டீடைல்டா வந்து நீங்க PDF குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லைக் உங்களோட பார்ட்டுக்கு லைக் நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல இருக்கீங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எவ்வளவு மார்க்ஸ்ல கேட்பாங்க அப்படின்றத நீங்க வந்து கிளியரா பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ வென் கம்மிங் டு மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்ஸ் வந்து பெர்சன்டைலாவும் பார்ப்பாங்க, பெர்சன்டேஜ் வச்சும் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ வென் காம்படிட்டிவ் லெவல் வந்து லைக் கொஸ்டின் பேப்பர் ஈஸினஸ் பொறுத்தோ கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ் பொறுத்தோ லைக் யூஆர் லைக் பெர்சன்டைல் ஆர் பெர்சன்டேஜ் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க உங்களோட சீட்ஸ் அலாட்மெண்ட்ஸ் எல்லாமே. Okay, so they are using certain formulas to use this percentage, convert your marks into percentile. As I have told you earlier, score cards வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ல எலக்ட்ரானிக் வெர்ஷன்ஸ்ல வச்சுக்க சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க அரௌண்ட் 500 rupees வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். That is what they are saying. Actually, it is highly recommended that an electronic version of the scorecard be preserved by the candidates for further use. So இதுக்கு எவ்வளவு பேமெண்ட் ஃபீ அப்படின்னு பார்த்தோம்னா 500 rupees. So as a whole, this is what regarding your GATE examination. So like August 28 வந்து உங்களுக்கு வந்து application date start ஆகுது. So please go and apply for the 3rd year or 4th yearல இருக்கீங்க அல்லது 4th year முடிச்சிட்டீங்க like PSU sectors கீழ job வேணும் அப்படின்னாலோ higher education opportunity வேணும்னாலோ you can just apply for your GATE examination. So as we are from GATE Acharya, we are providing online and offline courses for your GATE examination. So if you guys are in need, you can just contact us. நான் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ if you are in need, you can just contact us. Not only for GATE examinations, also for examinations like JAM and other government examinations, engineering sector examinations, government examinations like UPSC, TNPSC, RRB, இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து we are providing online courses. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தேவை அப்படின்னா you can contact details வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. So thank you guys, all the best. So exams apply பண்ணி நல்லா எழுதுங்க. So all the best for that.